வணக்கம். நான் இன்று நண்டு குழம்பு நான் சமைக்கும் முறை பற்றி வீடியோ பதிவிட விரும்புகிறேன். இது எனது முதலாவது பதிவு. அதற்கு தேவையான பொருட்கள்: நண்டு, தாளி தாளிப்பதற்கு பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் சிறிதளவு, ஒரு பூண்டு, ஒரு தக்காளி பழம், கருவேப்பிலை, உப்பு, ஹிமாலயா பிங்க் சால்ட் பாவிக்கிறேன்னா தேவையான அளவு உப்பு, ஒரு தேசிக்காய் புளி அளவு பழப்புளி, மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூளில் எல்லா மளிகை பொருட்கள், இந்த பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கொத்தமல்லி, மிளகு, கருவேப்பிலை, மஞ்சள் எல்லாம் சேர்த்து வறுத்து திரிக்கப்பட்டது யாழ்ப்பாணத்து முறைப்படி. அந்த மிளகாத்தூள் நான் 2 தேக்கரண்டி எடுத்து வைத்திருக்கிறேன். என்ன நான் உரைப்பு குறைவாக பாவிக்கிறதால 2 தேக்கரண்டி எடுத்துள்ளேன். தேங்காய்ப்பூ, 1 கப் தேங்காய்ப்பூ. இது வறுத்து ஒரு பொன்னிற பதத்துக்கு வறுத்தெடுக்க வேண்டும். அதனுடன் சேர்த்து பெருஞ்சீரகம், மிளகு, சின்ன சீரகம், ஒரு செத்தல் மிளகாய் எடுத்திருக்கிறேன். அதோட கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து அதை பிளண்டரில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இப்போ வாங்க சமைக்கிறதுக்கு போவோம். நான் முருங்கையிலையை சொல்ல மறந்துட்டேன். முருங்கையில் நாங்கள் இறக்குறதுக்கிட்டவா கொதிக்கல முருங்கையில் போட்ட பிறகு ஒரு கொதிக்க வச்சு இறக்குறது. இதோட நான் தேங்காய் பாலும் கலப்பேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் பாத்திரத்தை வச்சுட்டு சமைக்கிற பாத்திரத்தை வச்சுட்டு சட்டி காய்ந்தனி வெயிட் பண்ணுறேன். இப்போ ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விடுறேன். இது தாளிதத்துக்கு பெருஞ்சீரகமும் வெந்தயமும் போட போகிறேன். இப்போ கருவேப்பிலை போடுறேன். வெங்காயம் சிறிதளவு வளர்த்து வெங்காயம், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் வெட்டி இருந்தேன்னா அதை போட்டு தாழ்வு. இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்தா வெங்காயம் குயிக்கண்டு வதங்கிடும். வெங்காயம் பொன்னிறமாக வரைக்கும் தாளிக்க தேவையில்லை. இது கொஞ்சம் வதங்கினா காணும். இப்போ நான் தக்காளி பழத்தை ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் நான் அப்போ தேவையான பொருட்கள் காட்டும் பொழுது இஞ்சி காட்ட மறந்துட்டேன். இஞ்சி ஒரு சிறிய துண்டு இஞ்சியும் அதுக்குள்ளே சேர்க்கலாம். நான் அந்த தேங்காய், செத்த மிளகாய், பெருஞ்சீரகம், மிளகு, சின்ன சீரகம், கருவேப்பிலையெல்லாம் வறுத்ததோட உள்ளியும் சின்ன இஞ்சியையும் சேர்த்து அரைத்து பேஸ்டாக்க வச்சிருக்கிறேன்.
இப்போ கொஞ்சம் பதங்கி இருக்குது தக்காளி பழம். இந்த இதில் நான் மிளகாய் தூளை சேர்க்குறேன். இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் ஜூஸியாக நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துருக்குது. இந்த பருவத்தில் நான் நண்டை சீக்கிறேன். நண்டை போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படி மூடி விடணும். இதை மூடி விட்டுட்டு அதுக்கு பிறகு புளிக்கரைசல் எல்லாம் சேர்க்கணும். எல்லா இடம் வந்து பிரட்டி போட்டுருக்கனால இப்போ அதை மூடி வைக்க போகிறேன்னு ஒரு நிமிடம். ஒரு நிமிடத்துக்கு பிறகு ஒரு கத்திரந்துவாக நண்டு கொஞ்சம் கலர் மாறி இருக்குது வளர்ந்து. இதில் நான் புளிக்கரைசலை சேர்க்குறேன். கரைச்சி வச்ச புளிக்கரைசல். புளிக்கரைசலையும் சேர்த்து இது வந்து நான் தேங்காய் பூ, இந்த பெருஞ்சீரகம், மிளகு, கருவேப்பிலை, ஒரு செத்த மிளகாய் அதில் வறுத்த நான் அதோட அதை அரைச்சி பேஸ்ட் இதுக்குள்ளே உள்ளியும் இஞ்சியும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த பேஸ்ட்டை போடுறேன். இது அந்த பேஸ்ட் கழுவினேன், இந்த கப் கழுவினேன் தண்ணி. அதை விட இதுக்குள்ள ஒரு 3 கப் தண்ணி விடணும் மிக்ஸாக. இந்த நண்டு அவிய விடும். தண்ணி சேர்க்குறேன் நான். அதில் 3 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். இந்த கிரேவி வரணும், கிரேவி நண்டு அவியோடும் கிரேவியும் வரணும் அளவாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நாங்கள் இதை நல்லா துளாவி போட்டு மூடி வச்சு விடணும். நல்லா கொதித்து அவிஞ்சு வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஒரு மூடி வைக்கணும். கொதிக்கிறதுக்கு ஒரு 2-3 கொதித்து வரும். தண்ணியை பார்த்து நீங்கள் சேர்க்கலாம். இந்த கிரேவி கலவாக தண்ணியை பார்த்து சேர்க்கலாம். ஏன்னா எனக்கு 2 கொதித்து அவிஞ்ச பிறகு நான் தேங்காய் பால் சேர்ப்பேன். இதில் 1 கப் தேங்காய் பால், கொஞ்சம் சிறிதளவு தேங்காய் பால் சேர்ப்பேன். ஏன்னா தேங்காயை மிரட்டி போட்டபடியாக தேங்காய் பால் முக்கியம் இல்லை. நான் சின்னாக்கள் சாப்பிட்றபடியாக தேங்காய் பால் சேர்ப்பேன். இப்போ இதை மூடி வைக்கிறோம். கொதிச்சு அவியட்டு. இப்போ 10 நிமிடங்களுக்கு பிறகு நான் அதை திறந்து பார்க்குறேன். நண்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ இந்த பருவத்தில் நான் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்குறேன். அதோட முருங்கை இலையும் சேர்க்குறேன். முருங்கை இலை இப்போ இது நல்ல வாசமாக இருக்குது நண்டு குழம்பு. இப்போ இதில் உப்பு உண்ட அளவை பார்த்துட்டு உப்பு காணாட்டிக்கு அதுக்கேற்ற அளவுக்கு உப்பு 1 கப் சேர்க்கணும். உப்பெல்லாம் அளவாக இருக்குது. உப்பு சேர்க்க தேவையில்லை. இது வந்து ஒரு கொதிச்சோன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டு இது நல்லா கொதிச்சா பிறகு 2 பிறகு நான் அடுப்பு அணைச்சிட்டு ஓப்பன் பண்ணி இறக்கிட்டா சரி.
நண்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது, குழம்பு ரெடி ஆகிட்டுது. இனி இதை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டுது. இப்போ அடுப்பு ஓப்பன் பண்ணி போட்டு நாங்கள் எடுத்து பரிமாறிடலாம். நான் இப்போ எடுத்து உங்களுக்கு ஒரு டிஷ்ஷில் போட்டு காட்டுறேன் அப்படி இருக்குதுன்னு. நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டுது. உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி.